மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இதில் வந்து தனி கவனம் செலுத்தணும். இல்லைன்னா இதனுடைய அத்தனை சுமையும் சுமக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தாங்கள் வாக்களித்து ஓட்டளித்த அந்த அரசாங்கத்தின் மீது இவர்கள் கோபம் திரும்பும். அது திரும்பாத இருக்கணும் அப்படின்னா இது ஒன்றிய அரசு இது போன்ற சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கிறாங்க, ஒன்றிய அரசு தான் இதை தனியாருக்கு கொடுக்குறாங்க, ஒன்றிய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தான் இந்த சுங்கச்சாவடிகளை நடத்துது. ஆக இது ஒன்றிய அரசு இதுமாரி தமிழர்கள் மீது இப்படி ராப்பகல் ஒரு கொள்ளையில் ஈடுபடுகிறது அப்படின்றத பட்டவரத்தனமாக நம்முடைய அரசுகள் வெளிப்படுத்தணும். உதாரணத்துக்கு நான் தான் ஒத்த ஒரு அரசியல் கட்சியாக அதற்காக போராடிட்டு கிடந்தேன். எனக்கு சப்போர்ட்டாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை சுங்கச்சாவடிக்கு எதிராக நடத்தினாங்க. அப்போ அது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கி 10 சுங்கச்சாவடிகள் விரிவாக்கம் செய்யும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எந்த ஸ்டாண்டில் இருந்ததோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்.